ராஜா தோசை ஊத்துடா, சாப்பிடலாமா? பசிக்குது. இன்னைக்கு நானே தோசை ஊத்துறேன். ஏன் ராஜா, என்னாச்சு? என்ன ஸ்பெஷல்? இல்லை, கல் வாங்கிட்டு வந்து இன்னும் தோசை ஊற்றுனதே இல்லை. எனக்கு இந்த கல்லை பார்க்கும்போது தோசை ஊற்றி பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது. இந்த வடிவேல் படத்தில் சொல்கிற மாதிரி சைக்கிள் ஓட்டணும்னு ஆசை, சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டேன். லோடு ஏற்றணும்னு ஆசை, அதுதான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ யார் லோடுன்னு சொல்கிற? இல்லை நான் சொல்கிறேன், கல் புதுசாக இருக்குது. எனக்கு வேறு தோசை ஊற்றுறது. இந்த கரண்டி ஓகேவா, வேறு கரண்டி எடுக்கட்டா? இல்லை இதே போதும், இல்லைன்னா நிறைய மாவு ஊற்றிடுவோம். நீ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வருதா? அங்கே ஒட்டுது லைட்டா. பட் 2 தோசை ஊத்துங்க, இது புதுக்கல் தானே. ஆனால் கல் சூப்பரா இருக்கு. கல் எங்க வாங்குனதுன்னு சொன்னா? மங்கல்ல, திருச்சி மங்கல்ல வாங்கினது. அது ஊத்த ஊத்த சரியாயிடும் கல். நான்ஸ்டிக் தான் நம்ம இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணோமா, அந்த கல் வந்துட்டு நமக்கு ஹெல்திக்கும் ஸ்பாயில்டு அண்ட் மோரோவர் ரொம்ப நாள் ஆச்சு. அதில் லேயர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வருது. ஸோ அதனால நான் வந்து உங்ககிட்ட ரொம்ப நாளாக இந்த மாதிரி எனக்கு கல் வேணும், தோசை கல் வேணும்னு சொன்னேன். சரி, அப்புறம் நானும் டெலிவரிக்காக ஊருக்கு போயிட்டேன்னா, இப்போ வேறு வழி இல்லாமல் வீட்டிலேருந்து அம்மாவே எல்லாமே வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு தனியாகவும் முட்டை ஆம்லேட்லாம் போடுறதுக்கு தனியாகவும் வந்துட்டு ஒரு தோசைக்கல் வாங்கியிருக்காங்க. அதை நான் ஆம்லேட் போடுறப்ப காட்டுறேன். கொஞ்சம் வேக விடுங்க சைடெல்லாம். ஓகே, பட் அது கல்லை வந்து சென்டரில் வச்சிங்கன்னா தான் ஈவன் ஸ்ப்ரெட்டடாக இருக்கும். அது கொஞ்சம் சென்டரில் வச்சுக்கோங்க. Do you know one thing? நான் சின்ன வயசுல இருந்து தோசை ஊத்திட்டு இருக்கேன். ஏன் நீங்க தோசை மாஸ்டரா? ஏன்னா தோசை நான் நிறைய சாப்பிடுவேன் சின்ன வயசுல. இப்பவும் சாப்பிடுவேன், ஆனா அப்போ ரொம்ப ஓவரா சாப்பிடுவேன். அதனால தோசை வந்து மற்றவங்கள்ட்ட கேட்டேன்னு வச்சுக்குவேன், நம்ம எண்ணி சாப்பிட வேண்டியதா இருக்கும். அதனால நானே தோசை ஊற்ற கற்றுக்கிட்டு நானே உட்காந்து சுட்டு நானே சாப்பிட்டுட்டு இருப்பேன். ஏன் உங்களை எல்லாம் கண்ணு வச்சிருவாங்கண்ணா? அது பழக்கம் ஆயிடுச்சு. ஓஹோ, பரவாயில்லையே. தோசை கவுண்டெல்லாம் கேக்குது. கல்லெல்லாம் பேப்பர் ரோஸ்டா? அப்படியே நாக்குல பட்ட கரைஞ்சிரும். எப்படி பேப்பரை நாக்குல வைக்கிற கரை? தோசை எடுத்துட்டு போய் தட்டுல வச்சேன்னு வச்சுக்கோங்க, அடிக்கிற காத்துல பறந்து போமா இல்ல. ஓ, அந்த அளவுக்கு மெல்லிசா இருக்கு. மெல்லிசா இருக்குமா? கல் எது தோசை எதுனே தெரியாதா? இந்த பக்கம் இருக்கிறவங்க அந்த பக்கம், அந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த பக்கம் இருப்பாங்க. அத வேக விடு சாமி. தட்டுங்க. இந்த அங்க இருக்கு பாருங்க. நம்ம பேபிமா இப்போ முழிச்சிச்சு. நம்ம தோசை சாப்பிட மாட்டோம், உத்தாப்பம் தான் சாப்பிடுவோம். ஏன் இந்த ரணக்கொடுமை? எப்படி ஃபஸ்ட்டு கேஸுக்கு அப்புறம் தான் நமக்கா? அம்மாவே வந்து தோசை ஊற்றிட்டே இருந்தால் போர் அடிக்குது. ஏதாவது ஒரு பாட்டு பாடேன். உனக்கு தான் பாட்டு கை வந்த கலையாச்சே. ஒரு பாட்டு வச்சிருக்கேன், பாடவா? சிச்சுவேஷனுக்கு பாடவா? பாடுங்க. சிச்சுவேஷன் தான் ரொம்ப முக்கியம் நமக்கு. தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை, அரிசி மாவும் உளுந்த மாவும், அரிசி மாவும் உளுந்த மாவும் கலந்து துட்ட தோசை. அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3, தம்பிக்கு 2, பாப்பாவுக்கு 1. தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை. திரும்ப திரும்ப கேட்டா கிடைக்கும் ஒரு பூசை. அதான் நானும் அழகா தானே தோசை ஊத்துனேன். எதுக்கு நீ வாங்கிட்டு ஊத்துனப்போ? உங்களோட தோசை எல்லாம் ஒயிட்டா இருக்கு. அது ஒயிட்டா சாப்பிட்டா நல்லாவா இருக்கும்? கருக விட்டாலும் கருக விட்டுன்னு இது கருகிறது கிடையாது, ஒரு பதம் பார்த்து எடுக்கணும் தோசைய. அதாவது வந்து புருஷன் வந்து ஹெல்ப் பண்ணாலே ஏதாவது ஒரு குறை சொல்லி அதை வந்து அதுக்கு நான் குறை சொல்லல. அதாவது சாப்பிடுறப்போ வந்து கொஞ்சம் நல்லா ஒரு திருப்தியா சாப்பாடு கொடுக்கணும். ஓகேவா? சும்மா ஏனாதோன்னு வந்துட்டு வெந்தும் வேகாம சாப்பிடக்கூடாது. அது இப்ப நான் ஊத்துற தோசையும் நீங்க ஊத்துற தோசையும் செக் பண்ணுங்க. இந்த அனுப்பி வைக்கலாம், டெஸ்டிங் அனுப்பி வைக்கலாம். சார் இந்த 2 தோசை சுட்டிருக்கோம், இந்த 2 தோசையில் எந்த தோசை நல்ல தோசை அப்படின்னு சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ISI சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரலாம். ஐயோ, பெப்பர் இருக்கு. ஓ, முட்டை தோசையில் போடுறதுக்கா? ஞாபகம் இருக்கா? அதாவது அங்கங்க ஏன் தூவணும், லைட்டா இப்படி தூவிட்டா போதும். வெறும் மலைச்சாரல் மாதிரி உப்பை தூவுறேன். மலைச்சாரல் மாதிரி தூவணும்னா கச்சிரும். சாம்பார் சூடு பண்ணிட்டல? பண்ணிட்டேன்.
ஓகே, ஆக்சுவலி நம்மளோட டிஷ் வந்து ரவா உப்புமாவா இருக்கணும். எஸ், நைட்டு நம்ம பிளான் பண்ணது ரவா உப்புமா. பட் சாம்பார் கொஞ்சம் எக்ஸஸாக போயிட்டதுனால அந்த சாம்பாருக்காக தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு இருக்கோமா? ஆமாம். அது என்ன சாம்பார் அது முக்கியம். அது வரலாற்று ரொம்ப முக்கியமான ஒரு சாம்பார். சொல்லு, என்ன சாம்பார்? என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்ச முட்டைக்கோஸ் சாம்பார். எஸ். அது என்னதான் அந்த முட்டைக்கோஸ்ல சாம்பார் வைக்க முடியுங்கிறதே நிறைய இன்னைக்கு ஆஃபீஸில் முட்டைக்கோஸ் சாம்பார் இது. என்ன சாம்பார்? முட்டைக்கோஸ் சாம்பார், முள்ளங்கி சாம்பாரா? முட்டைக்கோஸ் சாம்பார் அப்படிங்க. அப்படியா? அப்படி இதில் சாம்பார் வைப்பாங்களா அப்படின்ட்டு மறுபடியும் போங்க. சூடான தோசைகள் ரெடி. சாம்பாரை ஊற்றி குழப்பி அடிக்க வேண்டியது தான். தம்பியை சாப்பிட்டுக்கிறேன்டாடுறா கொஞ்ச நேரம். எனக்கு சாம்பார் வந்து கொஞ்சம் அப்படி மேலாப்பில் ஊற்று, தோசை மேலே. தோசையை குளிப்பாட்டு. பரவாயில்ல, ஊற்று ஊற்று, அதெல்லாம் சாப்பிட்டுப்பேன், ஒன்றும் வச்சுக்க மாட்டேன். ஓகே. சாம்பாரில் ஊற விட்டு சாப்பிடும்போது சும்மா செம்மையாக இருக்கும்.